கடகராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனம் தேவை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கடகம் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியினோட பிடியிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தாங்க. தசை ரொம்ப நல்லா இருந்தவங்க, தசநாதன் வலுத்து இருந்தவங்க பெருசாக அஃபெக்ட் ஆகலை. தசநாதன் கெட்டு போயிருந்தவங்கள சனி பகவான் வச்சு செஞ்சார் அப்படின்னு தான் சொல்லாது. இப்போ சனி பாக்கிய சனியாக இருக்கார் மேடம். அப்போ எதெல்லாம் அஷ்டமத்து சனியாக இருந்து பிடுங்கினாரோ அத்தனையும் பாக்கிய சனியாக இருந்து வட்டியோடு கொடுக்கப்படாது. இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சம்பாரிச்சுனே இருக்கும், சம்பாரிச்சுனே இருந்தால் தானே சேர்த்து வச்சுட்டே இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. அப்படி நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறது மேட்ரு இல்லை, வாங்கி வச்சதை காப்பாற்றிக்கோங்க. ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் வந்து இது என்னது அப்படின்னு அது 2 சென்ட் இடமானாக இருக்கட்டும் உரிமை கொண்டாடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் சுயஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்றார். கடகத்தில் தான் உச்சம் பெற்று அமர்றார். கடகத்தில் தான் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் உட்கார்றாரு அப்படின் போது ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்போ திருப்பி எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு ரொம்ப அழகா நம்ம மிதுன ராசி வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி மேம். கடகராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனம் தேவை, இதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கடகம் எல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியினோட பிடியிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தாங்க. தசை ரொம்ப நல்லா இருந்தவங்க, தசநாதன் வலுத்து இருந்தவங்க பெருசாக அஃபெக்ட் ஆகலை. தசநாதன் கெட்டு போயிருந்தவங்கள சனி பகவான் வச்சு செஞ்சாரு அப்படின்னு தான் படாத பாடுபட்ட கடகத்தெல்லாம் பார்த்துருக்கோம் மேடம். 80% படாத பாடுபட்டாங்க, எல்லாத்தையுமே எழுந்துட்டோம் அப்படின்றவங்க தான் கடகம். 20% தசை எக்ஸலண்டா இருந்தவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கடகம் இப்போ பெருசா அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க, ரொம்ப தெளிஞ்ச நீரோட போல அவங்க மனசு வந்துருச்சு. இருந்தாலும் திரும்பி அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்ம சொல்லலாம். இப்ப சனி பாக்கிய சனியா இருக்காரு மேடம். அப்ப எதெல்லாம் அஷ்டமத்து சனியா இருந்து புடுங்கினாரோ அத்தனையும் பாக்கிய சனியா இருந்து வட்டியோட கொடுக்கப்படாது. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இதுல நெகட்டிவ் என்ன, 9ஆம் பாவத்துல சனி அப்படின்னும் போது அப்பானோட ஹெல்த்ல டார்கெட் பண்ணுவார். எப்ப டார்கெட் பண்ணுவாரு, 6ஆம் மாசத்துக்கு மேல குருனோட பார்வை அவர் மேல இருக்கு. குருனோட பார்வை அவரை விட்டு விலகும் போது, குரு வக்ரகதி அடையும் போதும், குரு அதிசாரமா பயிற்சி ஆகும் போதும் குருனோட பார்வை விலகும். அந்த காலகட்டத்துல அப்பாக்கும் இவங்களுக்குமான உறவு முறையில ஒரு விரிசல் கொண்டு வருவார், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வருவார். அப்பானோட ஹெல்த்ல ஒரு டார்கெட் அப்படின்றது பண்ணுவார். பிள்ளைங்க ஹையர் எஜுகேஷன் படிக்குது அப்படின்னா ஏண்டாப்பா இந்த கோர்ஸ் நம்ம எடுத்தோம், நம்ம யூஜியோடமே நின்றுட்டு இருக்கலாமே, தேவையில்லாம இதை எடுத்து ஓடியாடுறமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வருவார். ஆன்மீகம் சார்ந்து நிறைய ஆன்மீகத்துல ஈடுபடுறவங்களுக்கு ஆன்மீகத்துல ஒரு தொய்வு அப்படின்றத கொண்டு வருவார். எல்லாத்துலயுமே நம்மளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது பார்த்தீங்களா மேடம். அதனால ஆன்மீகத்திலயும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்றது வரும். அந்த மாதிரி அதீத ஆன்மீகத்துல இருக்கவங்கள சனி சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த காலகட்டத்துல ஆன்மீகத்திலயும் ஒரு தொய்வு அப்படின்றது கொண்டு வரும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் இருந்தாலும் சொல்றான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் 8ல. பொதுவா 8ல ராகு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம். ராகு பகவான் இப்ப சதயத்துல அவரோட சொந்த நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் பண்றாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். ஆகஸ்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா இவர் வீட்டத்துல டிராவல் பண்ண ஆரம்பிப்பார். செவ்வாயினோட நட்சத்திரம். இந்த ராகு செவ்வாய் காம்பினேஷன் ஒரு விதமான ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு தான் மேடம் சொல்லணும். இப்ப 8ல ராகு அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த காலகட்டம் இவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்குன்னா இவங்க கூட சண்டை போட்டுன்னு வெளியே காமிச்சு கொடுத்தோம். அது இவங்க கூட சண்டை போடும் ஏதோ ஒரு காரணத்துக்குல. நீ முதல்ல என் மேல ரொம்ப பாசமா இருந்த, ரொம்ப அஃபெக்ஷனா இருந்த, இப்ப நீ வந்து என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்ட, என்னை ஏமாத்திட்ட. எத்தனை செலிபிரிட்டிஸ் வந்து சந்திச்சிருச்சாங்க மேடம், ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க, உண்மையாவே ரொம்ப திறமை இருக்கவங்க. ஒரு ஏதோ ஒரு காலகட்டம் தசை சரியில்லை, அதே மாதிரி புத்தி சரியில்லை, புத்திநாதன் சரியில்லை, ஏதோ ஒரு பர்சன் கிட்ட உண்மையான அன்பு அப்படின்னு ஒரு பெண் கிட்ட மாட்டி கஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் உண்டு. அதுல யார் மேல தப்பு, யார் நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் போக வேண்டாம். பட் அந்த மாதிரி இவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவா வெளியே வந்து இவங்க வந்து என்ன இப்படி பண்ணாங்க, என்ன மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சமுதாயத்துல இவங்களை அசிங்கப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுல கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி இவங்களுக்கு மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு, எங்க தாத்தா கொடுத்த வீடு இருக்குங்க, எங்க பாட்டி கொடுத்த நிலம் இருக்கு, அதெல்லாம் போய் பார்க்கணும். பார்க்கல அப்படின்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேடம் பராமரிப்பு இல்லாத சொத்துக்களை பிடுங்கிறதுனே ஒரு கூட்டம் அலையுது. அது உண்மைதான். இது எல்லா இடத்துலயுமே இருக்கு, எல்லா இடத்துலயுமே இருக்கு. சொத்து வாங்குறது பிரச்சனை இல்ல, அதை காப்பாத்துறது தான் பெரிய மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமாவும் அது பார்க்கவும் மாட்டாங்க, பார்க்க முடியல. ஏன்னா ஓடிட்டே இருக்கும், சம்பாதிச்சுட்டே இருக்கும், சம்பாதிச்சுட்டே இருந்தா தானே சேர்த்து வச்சுட்டே இருக்க முடியும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அப்படி நீங்க ஓடி ஓடி சம்பாதிக்கிறது மேட்டர் இல்ல, வாங்கி வச்சதை காப்பாத்திக்கோங்க. ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பர்சன் வந்து இது என்னது அப்படின்னு
அது 2 சென்ட் இடமானாக இருக்கட்டும் உரிமை கொண்டாடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி இந்த 8ஆம் பாவம் அப்படின்றது மாங்கல்ய ஸ்தானம் மேடம். பெண்களுக்கு கணவனோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கவனமா இருந்துக்கணும் சரிங்களா. 12ஆம் மாசம் வரைக்கும் இதுல கவனமா இருக்கணும். அதே மாதிரி கேது 2ஆம் பாவம் குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது வரும். இவங்க உள்நாட்டிலே ஒரு தொழில் செய்யறாங்கன்னா கூட ஃபாரின் கிளையன்ஸ் இவங்களுக்கு வரலாம். அதனால வெளிநாட்டு வருமானம் அப்படின்றது வரலாம். என்ன குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா அன்பு பாசம் அப்படின்றது இருக்காது. ஆளாளுக்கு அவங்கவுங்க லைஃபா அவங்கவுங்க வாழ்வாங்க. இது வந்து வீடு தானே. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இட் ஜஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஹோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. வெறும் கட்டிடும் அவ்வளவுதான். அதுக்குள்ள அன்பு பாசம் நேசம் கருணை அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. அதெல்லாம் இல்லாத சுத்தமா இருக்கும். புரியுதுங்களா. எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்வாங்க. யாரும் எல்லாம் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டாலும் அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு அவங்கவுங்க மைண்ட்ல ரீடிங் ஓடிட்டே இருக்குமே தவிர பேசினாலும் ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் பேசுவாங்களே தவிர அந்யோன்யமா பேச மாட்டேன். அப்படிதான் இருக்கும். கேது 2ஆம் பாவம் அப்படின்னும் போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். பெருசா அப்பா அம்மா வந்து குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்கணும். நம்ம எப்படி ஒரு ஐடியலா வளர்க்குறோம் குழந்தைங்களா அந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கணும். அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. லெட் இட் பி அப்படின்ற மாதிரி விட்டுணும். இது 2ஆம் பாவம் கேது. நமக்கே நிறைய பேசணும் அப்படின்னு தோணாது. பொதுவா கடகம் குடும்பத்தோடு ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கக்கூடியவங்க. அஷ்டமத்து சனியில யாரு புருஷன் யாரு புள்ளை யாரு மாமியார் யாரு மாமனார் யாரு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பச்சையாவும் சவுப்பாவும் தெரிஞ்சு போச்சு. இப்ப வீட்டோடவே இருந்தாலும் இவங்களே பெருசா அவங்க கூட ஓட்ட மாட்டாங்க. ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் சுயஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றார். கடகத்துலதான் உச்சம் பெற்று அமர்றார். கடகத்துலதான் உச்சம் பெற்று அமர்ந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல உட்கார்றாரு அப்படின் போது ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. அப்ப திருப்பி எங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு சில விஷயத்துல கவனமா இருக்கணும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். சம்பந்தமே இல்லாம ஒரு தொழில் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. தாராளமா போங்க. உங்களோட கனவுகளுக்கு நீங்க சிறகு குடிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 4 பேர் சொல்லுவாங்க என்னப்பா இவ்வளவு படிச்சுட்டு இந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா சினிமால நடிக்க போகுது டிவில நடிக்க போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிக்குதா நீங்க செய்யுங்க. சேர்க்கையில கவனம் தேவை. தப்பான ஒரு உறவு வரும். அது சேர்க்கையா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு அப்படின்ற போர்வையில நம்ம கிட்ட வரும். நம்மள ட்ராப் பண்ணிட்டு போயிடும். சோ அதுல கவனம் வேணும். இதுதான் நான் கேட்போன்னு இருந்தேன் மேம். எந்த ஒரு உறவு வந்து இவங்களை பாடாப்படுத்துமா இல்லைன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ட்டு. இல்ல ஹெல்ப் பண்ற மாதிரி தான் மேடம் வரும். ஹெல்ப் பண்ற மாதிரி தான் வரும். முழுசும் கடகராசி என்பர்களை நம்ப வைக்கும். நம்ப வச்சு அது நட்புன்ற போர்வையில வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பசுந்தோல் போர்த்தன புலி மாதிரி நம்மள ட்ராப் பண்ணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அட்டைப்பூச்சி மாதிரி மேடம். நம்மள எந்த அளவுக்கு உரிய முடியுமோ உறிஞ்சிட்டு நம்மள வெத்தா போட்டுட்டு அவங்க நல்ல கொழுக்கு முழுக்கு போயிருவாங்க. அந்த கதையா இருக்கும். சோ பழகிறது தப்பு இல்லை. நம்மளுக்கு யாரு ஹெல்ப் பண்ண வருவாங்க யாரு வந்து நம்மளுக்கு தெரியாது. யார் கேட்டுக்கு வருவாங்க. யார்கிட்டனாலும் பழகுங்க. பெருசா ரகசியங்களை சொல்லாதீங்க. ரொம்ப மனதளவுல லயிச்சிடாதீங்க. மனசு சொல்ற பேச்சை கேட்கிறவங்க கடகம். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் மனசு சொல்ற பேச்சை கேட்பாங்க. 2வது தான் புத்தி சொல்ற பேச்சை கேட்பாங்க. இப்ப மனசு சொல்ற பேச்ச முழுசும் கேட்காதீங்க. புத்தியும் கொஞ்சம் கேளுங்க. அவ்வளவு. சூப்பர் மேம். நல்ல ஒரு அட்வைஸா கொடுத்துருக்கீங்க கடகத்துக்கு. ஏன்னா படாத பாடுபட்டு இப்பதான் கொஞ்சம் நிமிந்தோம் அப்படின்ற ஸ்டேஜ்ல இருக்கும்போது இன்னும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு அருமையான பதிவு மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜோதிட ரீதியா ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.